பாஜகவினுடைய நகர செயலாளர் அஸ்வின்குமார் என்பவர் கடுமையான முறையில் தாக்கப்பட்டார். அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு இஸ்லாமியர்கள் தான் காரணம் என பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் எச் ராஜா தன்னுடைய லெட்டர் பேடில் செய்தியாளருக்கு அறிக்கை வெளியிடுறாரு. ஒரு சம்பவம் நடந்தவுடனேயே அதுக்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லி மத மோதல்களை ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு எச் ராஜா முயன்றிருக்கிறார். அது பற்றிய ஒரு புகாரதி தான் இன்று காவல்துறை இயக்குனர் ஐயா அவர்களை சந்தித்து நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவர் அந்த செய்தி அறிக்கை வெளியிட்டதன் காரணமாக பாஜகவை சேர்ந்த அத்தனை பேரும், உதாரணத்துக்கு ஊடகங்களில் வரக்கூடிய நாராயணன் என்பவரும் KT ராகவன் அவர்களும் தன்னுடைய முகநூல் பக்கம் உட்பட ட்விட்டரில் அந்த கருத்தை, அதாவது ராமநாட்டில் அஸ்வின்குமார் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டார் என்ற ஒரு கருத்து தான் பரவலாக்கப்பட்டது. இதன் மூலமா மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுத்துவதற்குண்டான சூழ்ச்சிகளை இவங்க செஞ்சுருக்காங்க. இப்போது காவல்துறை தன்னுடைய முதல் தகவல் விசாரணையில் ஒரு 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேரும் இஸ்லாமியர்கள் இல்லை. அந்த முத்துக்குமார் என்கின்ற ஒரு நபருக்கும் அஸ்வின்குமாருக்கும் ஏற்பட்ட முன்பகை காரணமாகத்தான் இந்த தாக்குதல் நடந்தது என்று காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆனால் அதற்கு முன்பே இவங்க இஸ்லாமியர்கள் தான் இதற்கு குற்றவாளிகள் என்று சொன்ன எச் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் இன்று புகார் மனுவை இயக்குனர் ஐயா அவர்களிடம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுதான் ஐயா கிட்டே சொன்னேன். இதோட 3 புகார் எச் ராஜா மீது நாங்கள் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பாக கொடுத்துருக்கோம். இதுவரை நீங்கள் ஒரு இது கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் அடுத்தபடியாக நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நான் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க.